சீக்கிரம் வெளியில் வா, சீக்கிரம் வெளியில் வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கம் அவுட் சூன், கம் அவுட் சூன். கம் அவுட் அப்படின்னா வெளியில் வா, சூன் அப்படின்னா சீக்கிரம். கம் அவுட் சூன், சீக்கிரம் வெளியில் வா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை சத்தமாக படி, இதை சத்தமாக படி. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ரீட் திஸ் லவுட்லி, ரீட் திஸ் லவுட்லி. ரீட் திஸ், ரீட் அப்படின்னா படி, திஸ் இதை படி, லவுட்லி சத்தமாக, இதை சத்தமாக படி. ரீட் திஸ் லவுட்லி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவரை மாதிரி நானும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், அவரை மாதிரி நானும் ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர் லைக் ஹிம், ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர் லைக் ஹிம். ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர், நான் ஒரு டாக்டராக ஆகணும்னு ஆசைப்பட்றேன். லைக் ஹிம், அவரை மாதிரி, அவனை மாதிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு தெரியலையா, உனக்கு தெரியலையா. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? டோன்ட் யூ நோ, டோன்ட் யூ நோ. உனக்கு தெரியலையா. இதுவே உனக்கு தெரியுதா, உனக்கு தெரியுதா, ஆர் உனக்கு தெரியுமா. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? டு யூ நோ, டு யூ நோ. உனக்கு தெரியுதா, டு யூ நோ. அவனுக்கு இது தெரியும், அவனுக்கு இது தெரியும். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? he knows this, he knows this. knows அப்படின்னா தெரியும். he அவனுக்கு, knows தெரியும், இது this அவனுக்கு இது தெரியும். he knows this. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு இது தெரியாதா, அவனுக்கு இது தெரியாதா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? doesn't he know this, doesn't he know this. அவனுக்கு இது தெரியாதா, doesn't he know this. இங்கே ஏன் நோ பக்கத்தில் எஸ் வரல அப்படின்னா, நோஸ் வரல அப்படின்னா, ஆல்ரெடி இங்கே நம்ம டூவை டஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நோ மட்டும்தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ doesn't he know this. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் இதை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, என்னால் இதை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't say it to anyone, I can't say it to anyone. I can't say it, என்னால் இதை சொல்ல முடியாது. to anyone, யாருக்கிட்டையும், யாருக்கிட்டையும் என்னால் இதை சொல்ல முடியாது. I can't say it to anyone. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதை மறக்கிறதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன், அதை மறக்கிறதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am doing all this to forget that, I am doing all this to forget that. I am doing all this, நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், பண்ணுறேன். எதுக்கு? டு forget, மறக்கிறதுக்கு. that அதை மறக்கிறதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். I am doing all this to forget that. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை, அவனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have never seen him before, I have never seen him before. I have never seen him, நான் அவனை பார்த்ததில்லை. பிஃபோர் முன்னாடி, நான் அவனை முன்னாடி பார்த்ததே இல்லை. I have never seen him before. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't like him at all, I don't like him at all. I don't like him, எனக்கு அவனை பிடிக்காது, எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. I don't like him at all. இதுவே உனக்கு அவனை பிடிக்காதா, உனக்கு அவனை பிடிக்கலையா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't you like him, don't you like him. உனக்கு அவனை பிடிக்கலையா, don't you like him. இதுவே அவனுக்கு அவளை பிடிக்காது, அவனுக்கு அவளை பிடிக்காது. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? He doesn't like her, he doesn't like her. அவனுக்கு அவளை பிடிக்காது, he doesn't like her. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு எப்படி இது கிடைச்சது, உனக்கு எப்படி இது கிடைச்சது, உனக்கு இது எங்கேருந்து கிடைச்சது, உனக்கு இது எப்படி கிடைச்சது அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How did you get this, how did you
கெட் திஸ் உனக்கு இது எப்படி கிடைச்சது. ஹவு டிட் யூ கெட் திஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ நினைக்கிற மாதிரி இது கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி இது கிடையாது. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். இட்ஸ் நாட் வாட் யூ திங்க். இட்ஸ் நாட் வாட் யூ திங்க். இட்ஸ் நாட் இது கிடையாது, இது இல்லை. வாட் யூ திங்க் நீ நினைக்கிற மாதிரி இது இல்லை. இட்ஸ் நாட் வாட் யூ திங்க். திங்க் அப்படின்னா நினைக்கிறது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ நோ வாட் யூ ஆர் திங்கிங். ஐ நோ வாட் யூ ஆர் திங்கிங். ஐ நோ எனக்கு தெரியும். வாட் யூ ஆர் திங்கிங் நீ என்ன நினச்சிட்ருக்குன்னு எனக்கு தெரியும். ஐ நோ வாட் யூ ஆர் திங்கிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பலை. நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு பீட் அரவுண்ட் த புஷ். ஐ டோன்ட் வாண்ட் டு பீட் அரவுண்ட் த புஷ். ஐ டோன்ட் வாண்ட் நான் விரும்பலை. டு பீட் அரவுண்ட் த புஷ் சுற்றி வளைச்சு பேச. நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் டு பீட் அரவுண்ட் த புஷ். ஸோ இதுவே அவன் சுற்றி வளைச்சு பேசுகிறான். அவன் சுற்றி வளைச்சு பேசிகிட்டு இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். He is beating around the bush. He is beating around the bush. அவன் சுற்றி வளைச்சு பேசிகிட்டு இருக்கான். இதுவே அவ சுற்றி வளைச்சு பேசுவா. அவ சுற்றி வளைச்சு பேசுவா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை பற்றி பேசுகிறதுக்கு நான் விரும்பலை. இதை பற்றி பேச நான் விரும்பலை. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். ஐ டோன்ட் விஷ் டு டாக் அபவுட் இட். ஐ டோன்ட் விஷ் டு டாக் அபவுட் இட். ஐ டோன்ட் விஷ் நான் விரும்பலை. டு டாக் அபவுட் இட் இதை பற்றி பேசுகிறதுக்கு நான் விரும்பலை. ஸோ வி கேன் சே ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட். ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எவ்வளோ நாளாக உனக்கு அவளை தெரியும். எவ்வளோ நாளாக உனக்கு அவளை தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஹவு லாங் ஹாவ் யூ நோன் ஹர். ஹவு லாங் ஹாவ் யூ நோன் ஹர். ஹவு லாங் எவ்வளவு நாளாக எவ்வளவு காலமாக. ஹாவ் யூ நோன் ஹர் அவளை உனக்கு தெரியும். எவ்வளோ நாளாக அவளை உனக்கு தெரியும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன்கிட்ட பேச சொன்னனா. நான் உன்னை அவன்கிட்ட போய் பேச சொன்னனா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். Did I ask you to talk to him? Did I ask you to talk to him? Did I ask நான் சொன்னனா. யூ உன்கிட்ட நான் உன்கிட்ட சொன்னனா. டு டாக் டு ஹிம் அவன்கிட்ட பேச சொல்லி நான் உன்கிட்ட சொன்னனா. Did I ask you to talk to him? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். நான் உன்னை அவன்கிட்ட போய் பேச சொன்னேன். நான் உன்னை அவன்கிட்ட பேச சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I asked you to talk to him. I asked you to talk to him. நான் அவன்கிட்ட போய் பேச சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் அவன்கிட்ட போய் பேசின. நீ ஏன் அவன்கிட்ட போய் பேசின. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். Why did you talk to him? Why did you talk to him? Why did you talk? நீ ஏன் பேசின. to him அவன்கிட்ட நீ ஏன் பேசின. Why did you talk to him? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் போய் அவனை மிரட்டினேன். நான் போய் அவனை மிரட்டினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I went and threatened him. I went and threatened him. I went நான் போனேன். and threatened him. threatened அப்படின்னா மிரட்டுறது. ஸோ threatened அப்படின்னா மிரட்டினேன். him அவனை நான் போய் அவனை மிரட்டினேன். I went and threatened him. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏன் அவ ரொம்ப கோவப்படுறா. ஏன் அவ ரொம்ப கோவப்படுறா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். Why is she getting so angry? Why is she getting so angry? angry அப்படின்னா கோபம். ஸோ getting angry அப்படின்னா கோபப்படுறது. ஸோ why is she getting so angry? அவ ஏன் ரொம்ப கோபப்படுறா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னை அமைதியாக இருக்க சொன்னேன். நான் உன்னை அமைதியாக இருக்க சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I told you to keep quiet. I told you to keep quiet. I told you நான் உன்கிட்ட சொன்னேன். என்னது to keep quiet அமைதியாக இருக்க சொல்லி நான் உன்கிட்ட சொன்னேன். I told you to keep quiet. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது எதுவுமே அவளுக்கு புரியாது.
இது எதையுமே அவள் புரிஞ்சிக்க மாட்டா. ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? She doesn't understand any of it. She doesn't understand any of it. She doesn't understand. அவள் புரிஞ்சிக்க மாட்டா, அவளுக்கு புரியாது. Any of it, இது எதுவுமே, இதில் எதுவுமே அவளுக்கு புரியாது. She doesn't understand any of it. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நேற்று நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன். நேற்று நான் ரொம்ப சோர்வாக இருந்தேன். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I was very tired yesterday. I was very tired yesterday. I was very tired. நான் சோர்வாக இருந்தேன். was அதனால தான் இருந்தேன். yesterday நேற்று, நேற்று நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன். I was very tired yesterday. ஸோ இதுவே நேற்று நீ ரொம்ப சோர்வாக இருந்தியா, நேற்று நீ ரொம்ப சோர்வாக இருந்தியா, இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Were you very tired yesterday? Were you very tired yesterday? Were you very tired அப்படின்னா நீ சோர்வாக இருந்தியா, yesterday நேற்று, நேற்று நீ ரொம்ப சோர்வாக இருந்தியா. Were you very tired yesterday? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க நேற்று ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. அவங்க நேற்று ரொம்ப சோர்வாக இருந்தாங்க. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? நீ என்ன செய்திருக்கிறாய், நீ என்ன பண்ணி வச்சிருக்க, நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. வாட் ஹாவ் யூ டன், வாட் ஹாவ் யூ டன், வாட் ஹாவ் யூ டன் அப்படின்னா நீ என்ன பண்ணி வச்சிருக்க, என்ன செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதுக்கு வாட் ஹாவ் யூ டன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அவர்களிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். நான் அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I have told them everything. I have told them everything. I have told them அப்படின்னா நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். themனா அவர்களிடம். ஸோ I have told them அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். everything அப்படின்னா எல்லாத்தையும். I have told them everything. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கதவை அடித்து சாத்தாதே. ஸோ நம்ம வந்து கதவை வேகமாக அப்படி அடித்து சாத்துவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் ஸ்லாம் த டோர். டோன்ட் ஸ்லாம் த டோர். ஸ்லாம் அப்படின்னா அடித்து சாத்துறதுக்கு ஸ்லாம். ஸோ டோன்ட் ஸ்லாம் த டோர் அப்படின்னா கதவை அடித்து சாத்தாத, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு இது தேவைதான், உனக்கு இது தேவைதான், உனக்கு நல்லா வேணும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. யூ டிசர்வ் இட். யூ டிசர்வ் இட் அப்படின்னா உனக்கு இது தேவைதான் அப்படிங்கிறதுக்கு யூ டிசர்வ் இட், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் பார்ப்பதற்கு எப்படி இருப்பாள், அவள் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. வாட் டஸ் ஷீ லுக் லைக், வாட் டஸ் ஷீ லுக் லைக். ஸோ லுக் லைக் அப்படின்னா எப்படி இருப்பா அப்படிங்கிறதுக்கு லுக் லைக். வாட் டஸ் ஷீ அப்படின்னா அவள் எப்படி இருப்பா. வாட் டஸ் ஷீ லுக் லைக், அவள் எப்படி பார்க்கறதுக்கு அவள் எப்படி இருப்பா, ஓகேவா? எந்த மாதிரி இருப்பா பார்க்கறதுக்கு, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் என் பணத்தை திருடி விட்டாள், அவள் என் பணத்தை திருடிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. she stole the money. she stole the money. ஸோ ஸ்டோல் அப்படின்னா ஸ்டீலோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்டோல். ஸ்டீல்னா திருடுறது, ஸ்டோல்னா பாஸ்ட் டென்ஸ், ஓகேவா? ஸோ she stole அப்படின்னா அவ திருடிட்டா, என்னது? பணத்தை. ஸோ she stole the money, அவ பணத்தை திருடிட்டா, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு உன்னை யார் என்று தெரியவில்லை. அப்போ எனக்கு உன்னை யாருன்னு தெரியல, அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I couldn't recognize you. I couldn't recognize you. recognize அப்படின்னா அடையாளம் கண்டு கொள்றதுக்கு இல்லையா? ஸோ அதுக்கு ரெகக்னைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடையாளம் தெரியறதுக்கு ரெகக்னைஸ். ஸோ ஐ குடன்ட் ரெகக்னைஸ் யூ அப்படின்னா எனக்கு ஒன்றும் அடையாளம் தெரியல முன்னாடி. இதுவே இப்போ எனக்கு ஒன்று அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு, அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றதுக்கு ஐ காண்ட் ரெகக்னைஸ் யூ அப்படின்னு. இப்போ எனக்கு நீ யாருன்னு தெரியலையே அப்படின்னு ப்ரெசென்ட்ல சொல்றதுக்கு ஐ காண்ட் ரெகக்னைஸ் யூ அப்படின்னு சொல்லணும். இதுவே முன்னாடியே எனக்கு இவனை யாருன்னு தெரியல அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஐ குடன்ட் ரெகக்னைஸ் யூ, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் திருடி இல்லை ஆர் நான் திருடன் இல்லை. நான் ஒன்றும் திருடன் இல்லை, நான் ஒன்றும் திருடி இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ எம் நாட் அ தீஃப். ஐ எம் நாட் அ தீஃப். தீஃப் அப்படின்னா திருடன், ஓகேவா? திருடன் திருடி ரெண்டுக்குமே தீஃப். ஐ எம் நாட் அ தீஃப் அப்படின்னா திருடுறது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாளைக்கு வருவியா, நாளைக்கு நீ வருவியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. will you come tomorrow? will you come tomorrow? நாளைக்கு நீ வருவியா? will you come tomorrow? ஓகேவா? tomorrow அப்படின்னா நாளைக்கு,
ஸோ will you come அப்படின்னா நீ வருவியா, will you come tomorrow, நாளைக்கு நீ வருவியா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாளைக்கு நீ வருகிறாய் அல்லவா, நாளைக்கு நீ வரல அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், கெஸ் பண்ணுங்க. You are coming tomorrow, aren't you? You are coming tomorrow, aren't you? So you are coming tomorrow, aren't you அப்படின்னா நாளைக்கு நீ நாளைக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதுக்கு you are coming tomorrow அது ஒரு சென்டென்ஸ். aren't you அப்படின்னா அப்படிதானே அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ you are coming tomorrow, aren't you? ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகிறது, நம்ம 2 பேரும் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், கெஸ் பண்ணுங்க. It's been a long time since we met. It's been a long time since we met. It's been a long time அப்படின்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்போ நம்ம பார்த்து, since we met, நம்ம பார்த்ததுலேருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. It's been a long time since we met. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனுக்கு ஒன்று கூட பிடிக்கவில்லை, அவனுக்கு ஒன்று கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. He didn't even like one. He didn't even like one. அவனுக்கு ஒன்று கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டான். He didn't even like one. ஓகேவா. இதுவே அவளுக்கு ஒன்று கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லணும்னா she didn't even like one. இதுவே அவர்களுக்கு ஒன்று கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லணும்னா they didn't even like one. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாம் இதை பற்றி பேச வேண்டாம். இப்போ ஏதோ ஒரு விஷயம் யாரோ பேசுறாங்கன்னா, இல்லை அதை பற்றி பேச வேணாம், எனக்கு அதை பற்றி பேச பிடிக்கல, அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. Let's not talk about this. Let's not talk about this. Let's not talk about this. Let's not talk அப்படின்னா பேச வேணாம், நம்ம பேச வேணாம். about this அப்படின்னா இதை பற்றி. ஸோ இதை பற்றி நம்ம பேச வேணாம் அப்படிங்கிறதுக்கு let's not talk about this. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒருவர் இதை என்னிடம் கொடுத்தார், இதை என்கிட்ட ஒருத்தவங்க கொடுத்தாங்க, நான் யாருன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. Someone gave me this. Someone gave me this. Someone அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க. ஓகேவா. gave me அப்படின்னா எனக்கு கொடுத்தாங்க, this அப்படின்னா இதை. someone gave me this, எனக்கு ஒருத்தவங்க இதை கொடுத்தாங்க. ஸோ இதுவே give அப்படின்றதோட past tense தான் gave. ஓகேவா. கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு give, அதோட past tense gave. ஸோ someone gave me this, எனக்கு ஒருத்தவங்க இதை கொடுத்தாங்க. ஓகேவா. அவள் உன்னிடம் கோபப்படுவாள், அவள் உன்கிட்ட கோபப்படுவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. She will get mad at you. She will get mad at you. So she will get mad அப்படின்னா அவ கோவப்படுவா, at you அப்படின்னா உன்கிட்ட. She will get mad at you, அவ உன்கிட்ட கோவப்படுவா. ஓகேவா. அவன் இதை எனக்கு கொடுத்தான். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த சென்டென்ஸில் பார்த்தோம் இல்லையா, ஒருத்தவங்க எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு, அதுவே அவன் எனக்கு கொடுத்தான், அவன் இதை எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லணும்னா அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. இவை எல்லாம், ஆல் தீஸ். இவை எல்லாம், ஆல் தீஸ். அதை பற்றி, அபவுட் தட். அதை பற்றி, அபவுட் தட். நான் அப்படி சொல்லவில்லை, ஐ டென்ட் சே லைக் தட். நான் அப்படி சொல்லவில்லை, ஐ டென்ட் சே லைக் தட். விஷயத்திற்கு வா, கம் டு த பாயிண்ட். விஷயத்திற்கு வா, கம் டு த பாயிண்ட். உனக்கு தெரியாதா, டோன்ட் யூ நோ. உனக்கு தெரியாதா, டோன்ட் யூ நோ. வேறு ஏதாவது இருக்கிறதா, எனிதிங் எல்ஸ். வேறு ஏதாவது இருக்கிறதா, எனிதிங் எல்ஸ். நான் இதை நம்ப மாட்டேன், ஐ டோன்ட் பிலீவ் இட். நான் இதை நம்ப மாட்டேன், ஐ டோன்ட் பிலீவ் இட். எனக்கு ஞாபகம் இல்லை, ஐ டென்ட் ரிமெம்பர். எனக்கு ஞாபகம் இல்லை, ஐ டென்ட் ரிமெம்பர். எனக்கு புரியவில்லை, ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியவில்லை, ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட். அவளுக்கு என்ன வேண்டும், வாட் டஸ் ஷி வாண்ட். அவளுக்கு என்ன வேண்டும், வாட் டஸ் ஷி வாண்ட். வேறு எதுவும் இல்லை, நத்திங் எல்ஸ். வேறு எதுவும் இல்லை, நத்திங் எல்ஸ். இல்லை போதும், நோ இனஃப். இல்லை போதும், நோ இனஃப். அறிவு கெட்டத்தனமாக பேசாதே, டோன்ட் டாக் நான்சென்ஸ். அறிவு கெட்டத்தனமாக பேசாதே, டோன்ட் டாக் நான்சென்ஸ். சுறுசுறுப்பாக இரு, பி ஆக்டிவ். சுறுசுறுப்பாக இரு, பி ஆக்டிவ். அப்புறம் என்ன நடந்தது, so what happened. அப்புறம் என்ன நடந்தது, so what happened. இதை குறித்து வைத்துக்கொள்,
மேக் அ நோட் ஆஃப் இட். இதை குறித்து வைத்துக்கொள். மேக் அ நோட் ஆஃப் இட். நேரத்தை வீணாக்காதே. டோன்ட் வேஸ்ட் டைம். நேரத்தை வீணாக்காதே. டோன்ட் வேஸ்ட் டைம். என்னுடைய நேரத்தை வீணாக்காதே. டோன்ட் வேஸ்ட் மை டைம். என்னுடைய நேரத்தை வீணாக்காதே. டோன்ட் வேஸ்ட் மை டைம். மரியாதையாக பேசு. ஸ்பீக் பொலைட்லி. மரியாதையாக பேசு. ஸ்பீக் பொலைட்லி. வேறு வழி இல்லை. there is no other way. வேறு வழி இல்லை. there is no other way. முடிந்தால், if possible. முடிந்தால், if possible. முடிந்தால் மட்டும், if at all possible. முடிந்தால் மட்டும், if at all possible. நான் வருகிற வழியில் அவர்களை சந்திப்பேன். I will meet them on the way. வருகிற வழியில் அவர்களை சந்திப்பேன். I will meet them on the way. அது மாதிரி பேசாதே. Don't speak like that. அது மாதிரி பேசாதே. Don't speak like that. இது ஒரு விஷயமல்ல. It doesn't matter. இது ஒரு விஷயமல்ல. It doesn't matter. அவளை ஏமாற்றாதே. Don't cheat her. அவளை ஏமாற்றாதே. Don't cheat her. ஏன் கவலைப்படுகிறாய்? Why do you worry? ஏன் கவலைப்படுகிறாய்? Why do you worry? ஒருபோதும் பொய் சொல்லாதே. Never tell lies. ஒருபோதும் பொய் சொல்லாதே. Never tell lies. முடிந்த அளவு சீக்கிரமாக வா. Come as soon as possible. முடிந்த அளவு சீக்கிரமாக வா. Come as soon as possible. அதே மாதிரி, in the same way. அதே மாதிரி, in the same way. என்னை கிண்டல் செய்யாதே. Don't mock at me. என்னை கிண்டல் செய்யாதே. Don't mock at me. அவர்கள் நனைந்து விட்டார்கள். They got wet. அவர்கள் நனைந்து விட்டார்கள். They got wet. நீ சொன்னால், if you say. நீ சொன்னால், if you say. நீ சொல்லுகிற வரைக்கும், until you say. நீ சொல்லுகிற வரைக்கும், until you say. நீ சொன்னால் ஒழிய, unless you say. நீ சொன்னால் ஒழிய, unless you say. உண்டா இல்லையா என்று சொல். Say yes or no. உண்டா இல்லையா என்று சொல். Say yes or no. ஏன் இல்லை? Why not? ஏன் இல்லை? Why not? இதற்கு அர்த்தம் என்ன? What does it mean? இதற்கு அர்த்தம் என்ன? What does it mean? சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. I have nothing to say. சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. I have nothing to say. நீ ஏன் கத்துகிறாய்? Why do you shout? நீ ஏன் கத்துகிறாய்? Why do you shout? இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கொள். Have some more. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கொள். Have some more. பொறுத்திருந்து பார்க்கலாம். Let's wait and see. பொறுத்திருந்து பார்க்கலாம். Let's wait and see. நீ ஒத்துக்கொள்கிறாயா? Do you agree? நீ ஒத்துக்கொள்கிறாயா? Do you agree? நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். I don't agree. நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். I don't agree. நாம் செல்வதற்கான நேரம் வந்தாச்சு. It's time to go. நாம் செல்வதற்கான நேரம் வந்தாச்சு. It's time to go. நேரம் ஆகிக்கொண்டு இருக்கிறது. It's getting late. நேரம் ஆகிக்கொண்டு இருக்கிறது. It's getting late. என்னை தொடாதே. Don't touch me. என்னை தொடாதே. Don't touch me. இது உன்னுடையதா? Is it yours? இது உன்னுடையதா? Is it yours?
நான் நாளைக்கு வரமாட்டேன். I won't come tomorrow. நான் நாளைக்கு வரமாட்டேன். I won't come tomorrow. நான் நாளைக்கு வரமாட்டேன். I won't come tomorrow. இது என்ன? What is it? இது என்ன? What is it? அவர்கள் யார்? Who are they? அவர்கள் யார்? Who are they? அதை சொல்லு. அதை சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching guys. Happy learning.